Hi guys, welcome back to our channel. Today vlog பார்த்தறலாமா? வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கான் ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீட்டில் இட்லி மாவு தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு மாவு அரைக்கணும்னு சொல்லிட்டு அரிசி நேற்று ஊற போட்டு ஃபர்ஸ்ட்லாம் மாவு அரைக்க தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னா நைட் ஃபுல்லாக நனைய அடுத்த நாள் காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு போய் அரைச்சிட்டு வருவாங்க. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. மாவு அரைக்கணும்னா அரிசி ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும், உளுந்து ஒரு 1 மணி நேரம் ஊறினா போதும் அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்துட்டு அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணி நேற்று ஒரு சாயங்காலம் 4 மணி போல் அரிசி உளுந்தையும் ஒன்றா ஊற வச்சு நைட் ஒரு 8 மணிக்கு மேலே அரைச்சிக்கலாம் அப்படின்னு கடையில் வாங்கின இட்லி அரிசி தான் ஊற போட்டிருந்தேன். ஒரு 4 டேஸ்க்கு வர மாதிரி நனைய வச்சுருந்தேன். கடை இட்லி அரிசி வந்துட்டு ஒரு 4 டம்ளர் போட்டிருந்தேன். வீட்டில் சாப்பாடு அரிசி இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 2 டம்ளர் போட்டிருந்தேன். 4க்கு 1 வந்துட்டு உளுந்து போடணும் அப்படின்னா அப்போ பொட்டு இல்லாத உளுந்தா 1.5 டம்ளர் உளுந்து போட்டேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டேன். நல்லா கழுவிட்டு அதை ஊற போட்டு 8 மணிக்கு மேலே கடையில் கொடுத்து நாங்கள் அரைச்சிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே அதை நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சு காலையிலேக்கு தோசை ஊற்றுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக மாவு ஒரு குண்டால் எடுத்து புளிக்க வச்சுட்டேன் வெளியவே. காலையில் தோசைக்கு சட்னி அரைக்கணும்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு சட்னி தான் வைக்கலாம் அப்படின்ட்டு கடலப்பருப்பு சட்னிக்கு வந்துட்டு வறுத்த நிலக்கடலை தான் வாங்கியிருந்தோம். இருந்தாலும் ஒரு டைம் வீட்லேயும் வடை சட்டியில் போட்டு கொஞ்சமாக லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு லைட்டாக வறுத்துட்டு அதை ஆற வச்சுட்டு அது கூட ஒரு சில தேங்காய் வரமிளகா காரமாக இருக்கிறதுனால ஒரு இதுலேயே பாதி எடுத்துட்டேன். ஒரு பல்லு பூண்டு 2-3 கருவேப்பிலை நூண்டு புளி லைட்டாக பெருங்காயம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ மிக்ஸி போட்டுக்கலாம். டேஸ்ட் நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. மாவு நல்லா சூப்பராக புளிச்சு வந்துருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. ஆனால் புளிப்பு வந்துட்டு அவ்வளோக்கா இல்லை. மார்னிங் இட்லி ஊற்றலான்னு பார்த்தேன். இருந்தாலுமே சரி தோசை ஊற்றிட்டு நைட்டுக்கு இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு தோசை மாவு பார்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவில் லைட்டாக தான் உப்பு போட்டிருந்தேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். நான் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லைன்னு எனக்கு தெரியல. இது வந்துட்டு நம்ம வீட்டில் அரைக்கிறோம் அப்படின்னா உளுந்து தனியாக அரிசி தனியாக போட்டு அரைப்போம். கடையில் கொடுத்து அரைக்கிறதுனால உளுந்தையும் அரிசியும் ஒட்டுக்கா போட்டு தான் அரைச்சி கொடுப்பாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம அளவு கரெக்டாக போட்டிருக்குமா இல்லையான்னு தெரியறதுக்காக எப்போவுமே மாவாட்டினோடனே இட்லி தான் ஃபஸ்ட்டு ஊற்றுவேன். சாஃப்டாக நல்லா இருந்துச்சுன்னா அந்த அளவு நெக்ஸ்ட்டு போடுவேன். இருந்தாலும் கூட குறைய கொஞ்சம் கம்மியாகவும் எச்சாவும் போட்டுருவேன். ஆனால் இந்த டைம் தோசை சூப்பராக வந்துச்சு. நான் நைட்டுக்கு இட்லி ஊற்றி பார்த்துட்டு தான் கரெக்டாக போட்டிருக்கணும் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டேன். நான்ஸ்டிக் இருக்குது. இருந்தாலுமே எனக்கு என்னமோ இரும்பு கல் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்குது. இதை வாங்கிட்டு வந்தோடனே அவ்வளோ ஹாப்பி எனக்கு. புதுசாக வாங்கிட்டு வந்தோடனே இரும்பு கல்லை வந்துட்டு கலக்கணும் இல்லைங்களா. அரிசி கழுவுற தண்ணியை வந்துட்டு 1 டே ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நல்லா கழுவிட்டு அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி இதில் போட்டு ஃபுல்லாக வதங்கி வர வரைக்கும் வதக்கிட்டு முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி நல்லா பழக்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு டைம் தோசை சுட்டு சாப்பிட்டு நெக்ஸ்ட் அப்படியே வச்சுட்டேன் சட்டி. அதுக்கப்புறம் பிரியாணி தம் போகிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான்ஸ்டிக் கல் இருக்கிறதுனால இது சுத்தமாக தொடவே இல்லை. ஓரமாக கிடந்துச்சு. மறுபடியும் துருவெல்லாம் ஏறிடுச்சு. வேஸ்ட்டாக போயிருமோ என்னமோ. மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து இதை எடுத்து பழக்கி நல்லா கழுவி. நான்ஸ்டிக்லேயும் தோசை சூப்பராக வரும். ஆனால் இதில் எனக்கு தோசை சுடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னே தெரியும். கல் நல்லா சூடாயிடுச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு ஒரு 4-5 தோசை சுட்டு எடுத்துட்டு அடுப்பை விட்டு வெளியே வந்துடலாம். ஃபர்ஸ்ட்டு தோசை மட்டும் எப்பயுமே சரியாக வராது. அதுக்கப்புறம் ஊற்ற ஊற்ற வந்துட்டு பார்த்தீங்களா தோசை எவ்வளோ லேஸாக வருது. காலையில் எங்கள் வீட்டில் வந்துட்டு தோசையும் கடலப்பருப்பு சட்னி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.